திரும்பவும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. கர்நாடகா வனப்பகுதியில 3 தமிழர்கள் வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த 3 பேர் இறந்துட்டாங்க இப்போ. எதுக்காக இப்படி ஷூட் பண்ணாங்க? இதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. இந்த அறிக்கைக்கு ரொம்ப கடுமையான ஒரு பதில், ஒரு ரிப்ளைவா டி.கே. சிவகுமார், கர்நாடகா சிஎம் டி.கே. சிவகுமார் அவர்கள் ரிப்ளை பண்றாங்க. எல்லாருமே இப்படி இவ்வளவு ஹார்ஷா ரிப்ளை பண்ண அவசியம் இல்லையே அப்படின்னு கர்நாடக சிஎம் டி.கே. சிவகுமார் எல்லாருமே சாடுறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் என்ன மாதிரி பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா, உங்க மாநிலத்தோட விவகாரத்துல நாங்க தலையிட முடியுமா? முடியாது. உங்க மாநிலத்தக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணுங்க. எங்க மாநிலத்துக்குள்ள இருக்கிற விவகாரத்தை தலையிடாதீங்க. எங்க மாநிலத்தை எங்களுக்கு பார்க்க தெரியும். அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப கடுமையா பதில் கொடுத்திருக்கிறாரு. இது என்ன நடந்துச்சு? யார் அந்த 3 பேரு? எதுக்காக காட்டு பகுதிக்குள்ள போனாங்க? உண்மையா வேட்டையாட தான் போனாங்களா? வேட்டையாட போனா அப்படி சுடணுமா? இவங்க யாரு? உண்மையாவே இவங்களோட தொழில் வேட்டையாடுறதானா? இல்ல விவசாயியா? எதுக்காக காட்டுக்குள்ள போனாங்க? ஷூட் பண்ண ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? பொதுமக்கள் அவங்க ஃபேமிலி அப்புறம் அந்த ஊர் பொதுமக்கள் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? இது கர்நாடகால எங்க நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த டீடைல்ஸையுமே இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இப்ப நான் சொன்னது எங்க நடந்துச்சு அப்படின்னா, கர்நாடகால சாமராஜ் நகர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல ஹனூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய காவிரி வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிற ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான் நடந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, இந்த 3 பேர் அந்தோணிச்சாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் அப்படிங்கிற இந்த 3 பேர் வந்து காட்டுக்குள்ள வந்து வனவிலங்குகளை வேட்டையாட வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க கையில துப்பாக்கி இருந்துச்சு, எங்களை ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க, நாங்க தற்காப்புக்காக அவங்க சுட்டோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து வருது. இது எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில வெள்ளனா அதிகாலையில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ தற்காப்புக்காக சுட்டாங்களா அப்படின்னா, அவங்க தற்காப்புக்காக சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தம் 4 பேர் போனதாவும் கரெக்டா கவுண்டிங் என்னன்னு மொத்தமா தெரியல. ஆனா இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரியான இவங்க துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்டு அவர் ஒருத்தர் மட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து இது போயிட்டு இருக்கு, சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி இந்த இவங்களோட ஃபேமிலி இந்த 3 பேர் இருக்காங்களே, அந்தோணிச்சாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார், இந்த 3 பேரோட ஃபேமிலி என்ன சொல்றாங்க, அவங்க ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து கனூர்ல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்க இந்த 3 பேர் இறந்தாங்களே அவங்களோட தொழில் வந்து கால்நடை மேய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்து விலங்குகளை வேட்டையாடலாம் போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அந்த ஊர் மக்களுமே இந்த மாதிரியான ஒரு இதை சொல்றாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனா 3 பேர் இறந்தது உண்மை. ஒருத்தர் உயிரோட இருக்காரா என்னன்னு தெரியல. அபிஷியலா 4 பேர் தான் போனாங்க, இல்ல 3 பேர் தான் போனாங்கிறது எந்த இருக்கா இன்ன வரைக்கும் பெருசா தெரியல. 3 பேர் இறந்தது உண்மை. அது மாதிரி அவங்க தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு கர்நாடகா சைட்ல இருந்து அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி போய் ஒரு ஒரு டீம் வந்து அதை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, உண்மையாவே இது வந்து ஒரு தற்காப்புக்காக நடந்தது தானா அப்படின்னு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது போய்கிட்டு இப்போ இறந்தது 3 தமிழர்கள். ஓகேவா? இல்ல 3 உயிர் போயிருக்கு, இந்த மாதிரி சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து 3 பேர் இறந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நியாயமான நேர்மையான நீதி அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்களுக்கு நீங்க வந்து நிவாரண தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உயர்மட்ட குழுவை நியமிச்சு அந்த என்கொயரி வந்து விசாரணை வந்து ரொம்ப நேர்மையா நியாயமான முறையில் நடக்கணும். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், சிபிஐக்கு கேஸ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? இது வந்து 16ஆம் தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. சம்பவம் நடந்தது 15ஆம் தேதி. 16ஆம் தேதி விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. இதை பத்தி சட்டப்பேரவையில பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 18ஆம் தேதி இன்னைக்கு இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்றாங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம், அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க. ஒரு மாநிலத்தோட நிர்வாக விவகாரத்துக்குள்ள இன்னொரு மாநிலம் தலையிடக்கூடாது. தமிழ்நாட்டோட நிர்வாக சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்குள்ள நான் தலையிட முடியுமா? முடியாதுல்ல. அப்ப எப்படி கர்நாடகாவோட இதுல மட்டும் அவங்க தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு பார்க்க தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப ஹார்ஷான ரிப்ளைவா அவங்க கொடுக்குறாங்க.
எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இப்படி ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு 3 உயிர் போயிருக்கு. அவங்க தமிழர்களோ இல்ல நார்மலா வேற மாநிலத்தா இருந்தாலும் ஒரு 3 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா ஏன் அவங்க அரெஸ்ட் பண்ண முடியலையா? எத்தனை பேரை தமிழ்நாட்டுல வந்து இது கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லல. இப்ப தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வனத்துறையில இப்போ கூட இப்ப இன்னைக்கு நியூஸ் நினைக்கிறேன். அம்பையில வந்து ஆஹ் 3 பேர் ஒரு ஒரு குரூப்பா இருக்காங்க. முயல் வேட்டைக்கு சொல்லி உள்ள போயிருப்பாங்க போல. அவங்கள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையோட பிடிச்சு அவங்க ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் நமக்கு சாதாரணமா இதுக்கு வந்து சுட்டு கொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா அவங்க சொல்றாங்க அவங்க துப்பாக்கி வச்சிருந்தாங்க, எங்களை ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க, தற்காப்புக்காக சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பச்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இப்படி நடந்திருக்கு, இதுக்கு வந்து இதுக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த மத்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிபிஐக்கு என்கொயரி மாறணும், இறந்தது 3 பேர் தமிழர்கள், தொடர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கனால இந்த மாதிரி சிபிஐக்கு இந்த கேஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. அது மாதிரி கர்நாடகாவோட எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப வெளிப்படையா 3 பேர் இறந்ததுக்கு ரொம்ப நேர்மையா நீதி வேணும்னு சொல்லி அவங்களோட இதை சொல்றாங்க. இப்படி எல்லாருமே அவங்களோட இதை தெரிவிக்கிறாங்க. டி.கே. சிவகுமார் இந்த மாதிரியான ஹார்ஷான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கர்நாடகா சைட்ல இருந்து என்கொயரி போய்கிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன டவுட் வருது அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷூட் பண்ற மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு மாதிரியான பிரச்சனை நடக்குது, ரைட்டா? அதுல பாதிக்கப்பட்ட ஆள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரோ இல்ல பிற மாநிலத்தில் இருந்தவரோ வேற மாநிலத்தை இருந்தாங்கன்னா கூட அதுக்கு மற்ற மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து பதில் சொல்லக்கூடாதா? அவங்க இது இந்த மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது எப்படி ஒரு நிர்வாக தலையீடா இருக்கும்? அவர் நிர்வாக தலையீடா பண்ணாரு, அவரு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு, இது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி, இது கரெக்டா நேர்மையான நீதி வேணும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண தொகை வழங்குன்னு சொல்லி ரொம்ப நேர்மையா ரொம்ப ஜெனியூனா அவரோட பதிலா கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. இது வந்து நிர்வாக தலையீடா எப்படி ஆக முடியும்? இதுக்கு இவ்வளவு ஹார்ஷான ரிப்ளை வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா நாங்களுமே தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அவங்களுக்கு உறுதியா உண்டு, இந்த மாதிரி தப்பு இனிமே நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் சொன்னா இல்ல என்ன குறைஞ்சு போயிட்டாங்க அவங்க? இதுல இது எப்படி நிர்வாக தலையீடு ஆகும்? நிர்வாக தலையீடு இதுல எங்க இருக்குன்னு கேட்கிறேன். 3 தமிழர்கள் இறந்திருக்காங்க, ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் 3 தமிழர்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனையை பத்தி பேசக்கூடாதா? அப்போ தமிழ்நாட்டை தாண்டி தமிழர்கள் எங்க இறந்தாலும் எங்க சிஎம் பேசக்கூடாதா? கடல்ல மீன் பிடிக்க போறாங்க, இலங்கை மீனவர்கள் வந்து இலங்கையில வந்து பிடிச்சிடுறாங்க, அப்ப பேசக்கூடாதுன்னா அப்ப என்ன பண்ணணும் அவங்கள? அது வந்து அவங்க பாத்துக்குவாங்களோ, இலங்கை அவங்க பாத்துக்குவாங்க, நாங்க பேசக்கூடாது, எங்க சிஎம் பேசக்கூடாதா? எங்களுக்கு ஒண்ணு அவங்க தானங்க பேசுவாங்க, எங்களோட பிரதிநிதி அவங்க தானங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரோட பிரதிநிதி அவர் தானே. அப்ப எங்களை வந்து பாதுகாக்கிறது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க தான் முன்ன வந்து நிக்கணும். இது பக்கத்து மாநிலத்தில் இல்ல, எவ்வளவு தூரத்துல இந்த நாட்டு நடந்தா கூட அவங்க கேட்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது ஒரு ஆள் வேற நாட்டுல இருக்கிறாங்க, அங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு சார்பா சிஎம் விஜய் அவர்கள் கேட்பாங்க. இது எப்படி கேட்கலாம்னு சொல்லுவீங்க? இது என்ன பெரிய பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. அது மட்டும் எனக்கு தெரியல, என்ன பெரிய பிரச்சனை, விஜய் ரொம்ப தப்பா பேசிட்டாப்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ரொம்ப நேர்மையா ரொம்ப நியாயமா கேட்டிருக்காங்க. இது யாரா இருந்தாலும் கேட்கறது தான். இது எப்படி கேட்கலாம்னு சொல்லுவீங்க? அவரு தான் கேட்பாரு, அப்பதான் கேட்கணும், சரிங்களா? இது வந்து கரெக்டானதே தெரியல. அப்ப டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி எதுலாம் நடக்கலாம், நீங்க மத்த மாநிலத்துக்காரங்க யாருமே தலையிடக்கூடாது நினைச்சிட்டு இருக்காங்களா? என்னனாலும் எங்க மாநிலத்துக்குள்ள நடக்கும், எங்க ஸ்டேட் கவர்னன்ஸ் நாங்க பாத்துக்கிறோம், என்னனாலும் நடக்கும், அது நீங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா அப்ப எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணாங்க? யார்கிட்ட நாங்க முறையிட? இங்க சிஎம் தானே கேட்கணும் அதை பத்தி. இதுதான் இப்ப நடந்துட்ட ஒரு பெரிய பிரச்சனை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சா? அதாவது விஜய் அவர்கள் வந்து இப்படி கேட்டிருக்க கூடாதுப்பா, ஏன் 1000 தான் இருந்தாலும் அது வந்து கர்நாடக மாநிலத்தோட அந்த உள் மாநில விவகாரத்துக்குள்ள நம்ம சிஎம் தலையிட கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அப்படின்னாலும், இல்ல டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசுறது ரொம்ப தப்பு, அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னாலும், எதுனாலுமே உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் என்னன்னே எனக்கு தெரியாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா, இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.